பயிற்சி 3.4 ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் தீர்க்க எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16. இப்போ இதை பேர் பண்ணலாம். இப்போ பாருங்க, -4 -2 என்ன வரும்? -6. -7 + 1 என்ன வரும்? -6. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்மையும் பேர் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 பக்கத்தில் எக்ஸ் மைனஸ் 2 எழுதுங்க, எக்ஸ் மைனஸ் 7 பக்கத்தில் எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதுங்க. ஈக்குவல் டு இந்த 16 அப்படியே எடுத்து எழுத போகிறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் பெருக்குங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு -2 -2x, -4 இன்ட்டு எக்ஸ் -4x, -4 இன்ட்டு -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2 8. அதே மாதிரி இந்த டேர்ம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 ஒரு எக்ஸு, -7 இன்ட்டு எக்ஸ் -7x, -7 இன்ட்டு 1 -7 ஈக்குவல் டு 16 அப்படியே வரும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் -2x -4xம் -6x வரும். இந்த 8 அப்படியே வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஒரு எக்ஸ்லேருந்து -7xை கழிச்சோம்னா -6x வரும். இந்த -7 அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு 16 அப்படியே எழுதுறீங்க. இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் -6x, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் -6x. ஸோ இதை கரெக்டாக நம்ம பேர் பண்ணோம்னா இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கும். இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? ஒய்ன்னு வைக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -6x இஸ் ஈக்குவல் டு ஒய் என்க. எக்ஸ் ஸ்கொயர் -6x வரட்டுலாம் என்னன்னு எழுத போகிறோம்? ஒய்ன்னு எழுத போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக என்ன எழுதுகிறேன்? ஒய். இந்த ப்ளஸ் 8 தூக்கி அப்படியே எழுதுங்க. இதுக்கு பதிலாக ஒய்ன்னு எழுதுகிறேன். இந்த -7 எடுத்து அப்படியே எழுதுங்க. ஈக்குவல் டு 16 அப்படியே வரும். இப்போ இதை ஒரு முறை பெருக்க போகிறோம். ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு -7 -7y. குறி ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் பாருங்கள். +8 ப்ளஸ் ஒய்யும் பெருக்குனா +8y. +8 இன்ட்டு -7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 7 56. இந்த +16 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் -16 ஈக்குவல் டு 0. ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதுவீங்க. -7yயும் +8yயும் சுருக்குனா +1y வரும். 1 போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி -56 -16 கூட்டினீங்கன்னா -72 வரும். ஒரே மாதிரி குறி இருந்தால் கூட்டிட்டு அந்த குறியை போடணும். ஓகேவா? பெருக்கல்ல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும், குழப்பிக்காதீங்க. ஈக்குவல் டு 0. இப்போ இதை காரணிப்படுத்தலாம். பெருக்குனா -72, கூட்டினாலோ கழிச்சாலோ 1ன்னு வரணும். இங்கே போட்டிருக்கு பாருங்க, 8 9 72. கழிக்கிறோம் சின்ன நம்பர் கூட, ஏன்னா இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா அது பெரிய நம்பர் ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டாச்சு. 9ல் 8 போனால் 1. இப்போ முன்னாடி எதுவும் நம்பர் இல்லைனாலும் இதை டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். ஒய் -8 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். ஒய் -8 ஈக்குவல் டு 0, ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஒய்ன்றது என்னன்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம? எக்ஸ் ஸ்கொயர் -6x. அப்போ ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் -6x பிரதியிடணும். இந்த -8 அப்படியே வரும். இங்கேயும் ஒய்க்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் -6x, இந்த ப்ளஸ் 9 அப்படியே வரும். ஓகே, இப்போ இது நமக்கு ஈஸியாக காரணிப்படுத்தலாம். பெருக்குனா 9 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -6 வரணும். அப்போ -3 இன்ட்டு -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3 9, -3 -3 கூட்டினா -6ன்னு வரும். ஸோ இதை எடுத்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் -3 எக்ஸ் -3 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் டேர்ம்லாம் ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் டேர்ம் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,3. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இதை காரணிப்படுத்த முடியாது. அதாவது பெருக்குனா -8, கூட்டினாலும் கழிச்சாலும் -6 வர மாதிரி ரெண்டு நம்பர் எதுவுமே வராது. அப்போ என்ன பண்ணலான்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஃபார்முலா, உங்களுக்கு தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² -4ac/2a. இப்போ இதுலேருந்து கெழுவெல்லாம் எடுத்து இதெல்லாம் a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -6, c ஈக்குவல் டு -8. ஸோ அந்தந்த இடத்துல போட்டு பிரதியிட்டிங்கன்னா -b, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, பியோட மதிப்பு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் -b². அப்போ -6 ஸ்கொயர் பண்ணால் +36 வரும். -4, ஏவோட மதிப்பு 1, சியோட மதிப்பு -8. கீழே 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு 1. ஓகேவா? அடுத்தது 6 ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த 36 அப்படியே வரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 8 4 32 பை 2. பை ஃபுல்லாக போடணும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ரெண்டுத்தையும் கூட்டினா 68 வரும் பை 2. அடுத்தது 6 ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த 68 பாருங்கள் 4 பெருக்கல் 17ன்னு பிரிக்கிறேன். இது பெருக்குனா இந்த ஆன்சர் வரும், ரூட் எடுக்கிறதுக்காக. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ், 4க்கு ரூட் எடுத்தால் 2, 17க்கு ரூட் எடுக்க முடியாது, அது அப்படியே எழுதிக்கணும். பை 2 அப்படியே எழுதுங்க. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். இப்போ 2 பொதுவாக வெளியில் எடுத்தால் உள்ள என்ன இருக்கும்? இதில் 2 வெளியில் வந்துருச்சுன்னா 4ன்னு சொல்லக்கூடாது, பெருக்குனா 6 வரணும். அப்போ 3.
ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 தான் வெளியில் வந்துருச்சு. இந்த √17 அப்படியே எழுதிடும். கீழே இருக்கிற 2 அப்படியே எழுதியாச்சு. ஸோ இந்த 2 கேன்சல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை தூக்கி அப்படியே எழுதுங்க. 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √17. ஓகே, இப்போது ஏற்கனவே 2 தீர்வு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ தேர்ஃபோர் தீர்வுகள் 3,3. இதில் ப்ளஸில் இருக்குது, மைனஸில் 2 இருக்குது. அப்போ +3 அதாவது 3 + √17, அடுத்தது 3 - √17. ஸோ மொத்தம் 4 தீர்வுகள். ஏன் 4 தீர்வுகள்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இங்கே ஒரு x2 இருக்குது, இங்கே ஒரு x2 இருக்குது. அப்போ x2யும் பெருக்குனா x⁴ வரும். அப்போ 4 தீர்வுகள் இந்த கணக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் பெருக்கி காரணிப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா காரணிப்படுத்துகிறோம். அப்படி காரணப்படுத்த முடியலன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக குறிகள்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு போடணும். ஸோ அதுதான் இந்த சம்.